பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம். சும்மாவா வந்தது சுதந்திரம் என்பது, சும்மாவா வந்தது. தாயே, ஒரு சுவாமிகளின் சீடர்கள் அவ்வளவு தீர்க்கமாக ஆங்கிலேயர்களுக்கு எதிரான பிரச்சாரங்கள் செய்ததுடன் உறுதியாகவும் எதிர்த்து நின்றார்களா? ஆச்சரியமாக இருக்கிறது. மகனே, சத்தியத்தை பேசு, தர்மத்தை கடைபிடி என்று இந்த மண்ணின் பாரம்பரிய போதனைகளை உள்வாங்கிய அந்த சீடர்கள் தாங்கள் கடைபிடிக்கும் தர்மத்தை காப்பதற்காக எத்தகைய இழப்புகளையும் சந்திக்க தயார் என்றார்கள். அந்த போதனைகளை கேட்டு வளர்ந்தவன்தானே வியாசராவும். அதனால்தான் தன் செயல்களால் தானே தன் சொந்த மக்களுக்கு துரோகம் இழைப்பதாக உணர்ந்தான். தன் செயல்களால் தன்னுடைய உயிரே கூட சிக்கலில் இருப்பதாக அவன் கருதினான். தனது எஜமானன் டி ரீடின் உயிருக்கும் ஆபத்து ஏற்படும் என வருந்தினான். அதனால் தன் வீட்டை தவிர வேறு வெளியிடங்களில் உணவு உண்பதை கூட முற்றிலும் தவிர்த்தான். மக்களிடம் பெரும் செல்வாக்கு பெற்ற சுவாமிகளை காட்டிக் கொடுக்கும் தன் செயலால் தனக்கு யாரேனும் விஷம் வைத்து கொன்று விடுவார்களோ என்று ஒவ்வொரு நொடியும் அச்சத்தில் வாழ்ந்தான் வியாசராவ். அவன் செயலுக்காக அவன் தந்தை, மாமனார், குடும்ப உறுப்பினர்கள் அனைவரிடமும் இருந்து கண்டன கணைகளை அவன் எதிர்கொள்ள வேண்டியிருந்தது. இருந்தாலும் தன் எஜமானன் டி ரீடின் வற்புறுத்தலுக்கு அடிபணிந்து சுவாமிகளின் பெயரை ஒரு துண்டுச்சீட்டில் எழுதி கொடுத்தான் வியாசராவ். அதை பெற்றுக்கொண்டு மேலிடத்துக்கு அறிக்கை அனுப்பினான் டி ரீட். சுவாமிகளின் ஆதரவாளர்கள் ஐரோப்பியர்களை மட்டுமல்ல, தங்களிடம் வேலை செய்யும் பணியாட்களையும் கூட அச்சத்தின் உச்சத்துக்கே செல்ல வைத்திருக்கிறார்கள் என்று ஒரு குறிப்பும் அனுப்பினான். இந்த பெயரை குறிப்பிட்டதற்காக அவன் மிகவும் பயப்பட்டான் என்று வியாசராவ் குறித்து குறிப்பிட்டான். 1857 ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதியிட்ட டி ரீடின் அறிக்கை அவன் கோயம்புத்தூர் மாவட்ட மேஜிஸ்ட்ரேட் மற்றும் கலெக்டருக்கு எழுதிய குறிப்பு இந்த சம்பவத்தை பதிவு செய்தது. அதற்கு பிறகும் கூட அந்த பகுதி தாசில்தார் சுவாமிகளை கைது செய்ய முன்வரவில்லை. விஷயம் வெளியில் தெரிந்த பிறகு இரவோடு இரவாக டி ரீட் தன் இருப்பிடத்தை மாற்றிக்கொண்டான். குண்டுகள் நிரப்பப்பட்ட கைத்துப்பாக்கியை எப்போதும் தன்னுடனேயே வைத்துக் கொண்டான். சந்தேக பேர்வழிகள் அவனை சுற்றி சுற்றி வருவதாகவே அவனுக்கு தோன்றியது. ஒரு நாள் தாலுகா அலுவலகத்துக்கு ஃபக்கீர் வேடமிட்ட 3 பேர் சுதந்திரமாக வந்து சென்றார்கள். சிப்பாய்களைப் போன்று முறுக்கிய மீசையுடன் காணப்பட்ட அவர்கள் டபேதாருடன் பேசிக் கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீது சந்தேகம் ஏற்பட்டதால் கைது செய்யப்பட்டு தாசில்தாரால் விடுவிக்கப்பட்டார்கள். கோயம்புத்தூரில் 1857 ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதியிட்ட வெள்ளாளன் பரசுராமனின் வாக்குமூலம் என்ற கோப்பு இந்த சம்பவத்தை பதிவு செய்தது. ஒரு நாள் அரசு ஊழியன் லக்ஷ்மணன் என்பவன் பவானி கடை வீதியில் சென்றபோது பவானி கோயிலின் மேளம் இசைக்கும் பழனி ஆண்டி அவனிடம் பேச்சு கொடுத்தான். கோயிலின் பிரதானிகள் கோவிந்த ஆச்சாரியாவும் சிவா ஆச்சாரியாவும் நிலப்புலன்கள் அதிகம் கொண்டவர்கள், செல்வாக்கும் உள்ளவர்கள். இப்போது குருஜியை யாராவது கைது செய்தால் நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம், பிரிட்டிஷ்காரர்களை கொல்வோம்
என்று இருவரும் கூறுகிறார்கள். உங்கள் ஐரோப்பிய முதலாளிகள் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் இருக்கிறார்களே என்று கேட்டான். இதை 1857 ஆகஸ்ட் மாதம் 29ஆம் தேதியிட்ட லக்ஷ்மணனின் வாக்குமூலம் தெரிவிக்கிறது. இப்படி பேச்சுக்கள் எழுந்த நிலையில் பிரிட்டிஷார் தங்களுக்கான பாதுகாப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டு கலவரத்தை தடுக்கும் வகையில் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை எடுத்தார்கள். பிறகு முல்பாகல் மடத்தின் சுவாமியை பவானியில் கைது செய்து கோவைக்கு கொண்டு சென்றார்கள். உடனடியாக சுவாமிகளின் ஆதரவாளர்கள் சுமார் 200 பேர் கோவைக்குச் சென்று பெரும் போராட்டத்தில் ஈடுபட்டார்கள். கோவை நகரம் கொந்தளித்தது. பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள். போரிலே இறங்கிவிட்டால் இன்னல் சூழும் தெரியும். பெற்ற தாய் பசித்திருப்பாள், பிள்ளைக்கது புரியும். அன்னையர்க்கு அன்னையார பாரதியின் துயர் துடைக்க அன்னை தானை அழித்துக் கொண்டோர் எத்தனையோ எத்தனை. படைப்பு சென்னை வானொலி நிலையம்.